ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்டபிள்யூ விஷ்ணு. இப்போ வந்து சமீபத்தில் மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. மும்மொழி கொள்கை அப்படின்னு என்னென்னா, ஸ்கூலில் வந்து தாய்மொழி ப்ளஸ் இங்கிலீஷ், மூணாவது ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மும்மொழி கொள்கையால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எப்படின்னா, இதில் நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ஸ்கில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பணக்கார பசங்க, அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் அவங்க பண்ணுறவங்களோட பசங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 30 லட்சம் மாணவர்கள் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அந்த சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷோட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஸ்கில் தெரியும். இது வந்து பணம் இருக்கவங்க மட்டும் தான் இந்த மாதிரி சிபிஎஸ்சியில் படிக்க முடியும். ரெண்டாவது வந்து சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் இது 2 மட்டும் தான் தெரியும். லாங்குவேஜ் ஸ்கில் தெரியாது. ஸோ பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கருத்து என்னென்னா, இதில் கெட்டது மும்மொழி கொள்கை வந்தால் இது வந்து ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஹிந்தி வந்துட்டா, ஹிந்தி வந்து தமிழை டாமினேட் பண்ணிச்சுன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தானே எல்லா மாநிலமும் கேட்டாகணும். திடீர்னு எல்லா இடத்துலையும் ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஹிந்தி கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் டாமினேட் ஆச்சுன்னா தமிழ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதில் ரெண்டில் உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.